ராம் சினிமாஸ் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்குறதுக்கு. ராம் சினிமாஸ் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்குறதுக்கு வித் நம்ம ஃபேமிலியோட. டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே இங்கே இருக்காங்க. நம்ம டைரக்டர், நம்ம ப்ரொடியூசர் மகேஷ், அபி, கமலேஷ், வா கமலேஷ், மிதுன், யோகலக்ஷ்மி. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஐ திங்க் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். ராம் சினிமாஸ் வந்து எங்களுக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல உண்மையிலே திருநெல்வேலிக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. ஃபேமிலியாக வராங்க. அது லேட் நைட் ஷோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் படம் பார்க்காதவங்கள்ட்ட பார்த்தவங்க எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லி அவங்க எல்லாரையும் படம் பார்க்க சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. அதான் சொல்லியிருக்கேன். படத்தை வந்து தெனாலி படத்தோட ஐடியாவில் தான் ஆரம்பித்த ஒரு படம் இது. அதுக்கப்புறம் ஒரு குடும்ப கதை பண்ணணுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கதை தான். முடிஞ்ச அளவுக்கு அது குடும்பங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணுன்றது தான் கோர் ஐடியாவே இருந்துச்சு. இல்லை, நாங்கள் எதிர்பார்க்காத சக்ஸஸ் தான் வந்துருக்கு. நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ் எதிர்பார்க்கல. நாங்கள் படம் நல்ல படம் ரீச் ஆகும்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு பேசப்படுற ஒரு படமாக மாறும் நாங்கள் உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கல. சந்தோஷம். இல்லை, காரணம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 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 நார்த் இந்தியாவிலேருந்து வர ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுக்காக வச்ச ஒரு பேர். ஸ்ரீலங்கா தமிழில் கதைக்கிறேன். ஓம். ஸோ இதெல்லாம் நம்ம டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பேசணும். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் ஒர்க் தான். ஐ திங்க் டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் காஸ்டிங் வெரி ஸ்ட்ரென்த்து. அண்ட் ஆல்ரெடி நம்ம எம்ஆர்பி அண்ட் $1 million வந்து 2 படம் ஆல்ரெடி நல்ல படம் வந்திருக்கு. சூப்பர் ஹிட் படம் அது லவர் அண்ட் குட் நைட். அண்ட் இது வந்து 3வது படம். அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்னா. அண்ட் இது வந்து ஐ திங்க் ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படம், ஒரு ஹியூமனிட்டிக்கான பண்ண ஒரு படமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் வந்து ஐ திங்க் வெரி சின்ன வயசில் இந்த மாதிரி தாட்டோட இந்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மாதிரி படத்துக்கு வந்து. ஸோ ஐ ஃபீல் தட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன். ஜஸ்ட் 24-25 years old. ஸோ தேங்க்யூ. அபிக்கு தான் சொல்லணும். ஆமாம், ரொம்ப இல்லை, அந்த காலம் வேற. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஜென்ரேஷன். இது அப்போல்லாம் ரொம்ப பேஷன்ஸாக இருப்பாங்க, பொறுமை. ஸோ இப்போல்லாம் டைமே இல்லை. டெக்னாலஜி வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கு. நம்ம ஃபோன் வந்து ஓவர்டேக் பண்ணிச்சு நம்ம லைஃப்பை. இன்னொன்று இருக்காங்க அதில். இப்போது முன்னாடி வந்து மல்டிப்ளெக்ஸஸ் அப்படிங்கிற கல்ச்சரே கிடையாது. இப்போ ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேட்டர் 2 தேட்டர்னு இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரே இடத்துல வந்து 7 ஷோ 8 ஷோ 10 ஷோ வரைக்கும் போடுறாங்க தேட்டர்ஸாக இருந்து. அப்போ அவ்வளோ ஜம்ப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே நாளில் பார்த்து முடிச்சிடுறாங்க இல்லையா? முன்னாடி அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இல்லை. இன்னைக்கு ப்ளஸ் தாங்க, ப்ளஸ் தாங்க. வீக்கெல்லாம் இல்லை டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது அந்த அவ்வளோ டேஸ் ரன் பண்ணி கிடைக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஏர்லியராகவே எடுக்கிறோம். மோரோவர் இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகிடுது. சரி, ஒரு 50 பேர் பார்க்குற இடத்துல வந்து ஒரு 300 பேர் பார்த்துட்டு அதை இன்னும் ஒரு 300 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விதமாக இருக்குது இல்லையா? ஒரு 50 பேர் பார்த்துட்டு 50 பேர்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு 250-300 பேர் பார்த்துட்டு அதை இன்னும் கன்வே பண்ணுறதுக்கு நல்ல கல்ச்சர் தான்.
அது ஒன்றுமே பண்ண முடியாது. படம் நல்லா இருந்தால் ப்ளஸ் ஆயிருக்கு. ஓடிடி என்னதான் இருந்தாலுமே ஒரு நல்ல சினிமா வந்து மக்கள் வந்து தியேட்டரில் தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 11 நாள் கழிச்சு ஓடிடியில் வரப்போது நம்ம பார்த்துக்கலான்னு எந்த ஃபேமிலியுமே விடலையே. எல்லாருமே அது ஸ்ட்ராங்காக தியேட்டர் கண்டென்ட்டான ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி மக்கள் வராங்க இல்லையா, அதை தாண்டி அது ஒரு ரீசன் இருக்குது. அது ஒரு ரீசன் இருக்கலாம். ஓடிடி வந்து 28 டேஸில் 31 டேஸில் அவங்க போடுறாங்க இல்லையா, அது ஒரு பட் இதுங்க கட்டணம் அதிகம் கிடையாது. இல்லைங்க, கட்டணம் இல்லை, தியேட்டர் பெஸ்ட். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். கர்நாடகாவில் வந்து ரேட் ஃபிக்ஸிங் கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸில் நம்ம இதில் வந்து ஓரளவு எல்லாமே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட் தான். அதனால ஒன்றும் பாதிப்பு நீங்கள் கவர்மெண்ட்டை எவ்வளோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை தடுக்கணும் கோரிக்கை சினிமா துறை சார்பில் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை மீறி வரக்கூடியதை தவிர்க்க முடியாது. இதுதான் சூப்பர் கொஸ்டின். கதைக்கலாம் புதுசாக ட்ரை பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாரும் கூடயுமே கனெக்ட் ஆகுற மாதிரியான படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்து ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க. ரோஹித் சர்மா கூட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் திரையுலகத்தில் மிக பிரபலமான ஒரு நபர், இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு? சப்போர்ட் இந்தியன் ஆர்மி 100%. ஆமாம், என்னுடைய சப்போர்ட் இருக்கு இந்தியன் ஆர்மிக்கு. சரியானதானா இந்த நிலை? சரிதானா? இது தொடர் போர் வேணுமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? போர் வேணும். படத்தை பற்றி தேங்க்யூ.